டேக் ரைட். போயிட்டானா ரைட்ல சொன்ன மாதிரியே. நான் சொல்றது புரியுதா? அப்ப உனக்கு இங்கிலீஷ் புரியுது? இங்கிலீஷ்காரன் போலீஸோட நீ பயங்கரமா சொல்றியா? டேக் ரைட் லெஃப்ட் சொன்னனே போயிட்டான் பாரு. கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம்யா. எக்ஸா இருக்கு. இது காலையில அடிபட்டு இருக்கு. கட்டி வந்துருக்கு அதாச்சும். எருப்புக்குலாம் அவ்வளோ எவ்வளோ உண்டாது. எப்பா அவன் மியூசிக் வாசிச்சிட்டு இருக்கான்ப்பா. அவன் இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கப்பா. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல வேற. இது என்னடா நவீன காலத்து கக்கூசா? பைத்தியார் தானே பாபு? ஆமா பைத்தியக்காரன். பைத்தியக்காரன் தானே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபயாஸ் மூக்க உடைச்சிட்டு போட்டா கொஞ்ச நாள் இன்னைக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பயத்தே காட்ட கூடாது. டோன்ட் ஷோ தி ஃபியர் பாப்ஜி. பயம் చూపియొద్దు. புஷ்பா அங்கல வாடா வா. ஃபயாஸ் சரத்து இங்க பாரு. இவனுக்கு வேற போறடா. டேய் பாடுன்றான் ஃபயாஸ். ஃபயாஸ் பாடு அப்படின்றான். பாடா பாடுன்னு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன வார்த்தை இது? தெரியல எனக்கும் தெரியல அந்த வார்த்தை. பாடுன்னு என்ன வார்த்தை? டேய் ஃபயாஸ் கிட்ட நிறைய வீடு இருக்குடா. ஒரு பெரிய வீடு இருக்கு, ஒரு சின்ன வீடு இருக்கு. ரெண்டு சின்ன வீடு வச்சிருக்காரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? சீக்கிரம் அந்த கல்லெல்லாம் தடுக்கு மச்சான். பாத்ரூம் இதுவே பாத்ரூம் மொத்தண்டா இருக்கு. பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒப்புட்டு மீன்ஸ் ரவுண்டா இருக்கும். சப்பாத்தி ஷேப்ல உள்ளார வந்து இனிப்பா இருக்கும். நாங்க எங்க ஊர்ல டேஸ்டா இருக்கும். ஐயோ தெரியாது. ஃபயாஸ் இந்த பாரு வடிவேல் ஒரு படத்துல முதுகுல இருந்து கத்தி எடுப்பான்ல. ஆமா. 8 முதுகு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஷோல்டர் கேவி போகுது. அட பொம்மால கூட்டின்னு போயிடு. அவனை அட்டாக் பண்றது சூத்து கூட வலிக்காது அடிக்கிறது. இல்ல இல்ல கூட அது இருந்தாதான் அவனுக்கு ஒரு கெத்தா இருக்கு. கூட சும்மா வச்சுக்கிட்டோம் வச்சுக்கங்க. நீயும் இன்ஜினியரு நாங்களும் இன்ஜினியரு. நீ நானும் ஒண்ணு. காந்தி பிறந்த மண்ணு தமிழ்நாட்டுல நின்னு அது மாதிரி தெரியல. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ டேய் உங்ககிட்ட அருவா இருக்கலாம், எங்க கிட்ட ஒரு கொடுவாவே இருக்குடா. ஆமா நீ இல்ல உன்னோடது. ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு, 4 பொண்டாட்டிங்க இருக்கு. பேரு தூக்குதர தேனி மாவட்டம் ஊர் கொடுவிலார்பட்டி. பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. ஒத்தைக்கு ஒத்த வாடா. 2 1 shoot.